எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்று ஒரு அருமையான தலைப்பு. ஒரு அமானுஷ்யமான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த வீடியோ. எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேப்பு பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு சேப்பு எழுத்தில் வரும். அதை தொட்டிங்கனாலே போதும். அதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ். அது தயவு செஞ்சு செய்யுங்க. எனக்கு ஒரு இதாக இருக்குங்களே, ஒரு ஸ்ட்ரென்த்து. அப்படியா, நல்லா அத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தலைப்பு என்னென்னா, சிலப்பதிகாரமும் எனது முற்பிறவியும் அப்படின்னு போட்டிருக்கேன். என்னுடைய முற்பிறவியை இதில் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. முற்பிறவி ஒன்று இருக்கிறது, அதில் நான் என்னவாக இருந்தேன் என்பதற்கு ஒரு அருமையான வீடியோ இது. முற்பிறவி மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நம்பிக்கை வரக்கூடிய வீடியோ இது. இப்போது அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஏன்னா அதிக நேரம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டீங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷத்துக்கு மேலே போனால். இப்போது சிலப்பதிகாரம் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. கம்பராமாயணம், மகாபாரதம் தெரிஞ்ச மாதிரி சிலப்பதிகாரமும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு எவ்வளோ தூரம் தெரியும் இந்த கதைன்னு தெரியல. ஆனால் சிலப்பதிகாரத்தை பற்றி அப்புறம் பேசுவோம், அந்த கதையெல்லாம் பற்றி அப்புறம் பேசிக்குவோம். முற்பிறவிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது, இந்த பாருங்கள், இதுதான் சிலப்பதிகாரம். ஒரு புக்கு லைப்ரரியில் எடுத்துருக்கிறேன். இது என்னன்னா ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, வெளில கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஐபி ரீடர்ஸுக்கு இதை நம்பிக்கையின் பேரில் கொடுக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, விதிமுறை தளர்த்தியிருக்காங்க. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து படித்தேன். இந்த சிலப்பதிகாரம் என்னென்னா, இளங்கோவடிகளே எழுதிய செய்யுள், அத்தனை செய்யுளும் இதில் இருக்குது. அதற்கு தெளிவுரை, பதவுரை. பதவுரைன்னா பதமாக என்ன அர்த்தம்ன்ட்டு, தெளிவுரைனா மொத்த கருத்து. அந்த ஒரு பர்டிகுலர் செயல் என்ன சொல்லுது அப்படிங்கும்போது, இளங்கோவடிகள் எழுதின அதே வெர்ஷனை, அதே வார்த்தைகளை அவர் என்ன திங்க் பண்ணி என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த செய்யுள் எழுதினார், அந்த ஒரிஜினல் செய்யுள் நடைய படிக்கணும்னு ஒரு ஆசை. அதை நான் படிச்சுட்டேன். இதை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு சிலப்பதிகாரத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. கண்ணகி தாய் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. ஏன்னா கண்ணகிய தாயை நான் என் தெய்வத்தாயாக நினச்சி வணங்குறேன். அவர்களைப் போல ஒரு மிகப்பெரிய ஒரு கற்புக்கரசி இனி என்றும் காண்பது அரிது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த கண்ணகி தாய் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடுன்னா, வழக்கறிஞர்களாக இருக்கிற நண்பர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், நான் ஒரு வழக்கறிஞர் என்பதனாலையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே முதல் பெண் வழக்கறிஞர் இவங்க தான், கண்ணகி தாய் தான். அவங்க தான் ஒரு பெண்ணாக இருந்து வழக்குரைத்து அரசனுடைய அரசவையிலே நீதிமன்றத்திலே, அரச நீதிமன்றத்திலே வழக்குரைத்து தன் கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபித்தார்கள். எப்படி? இந்திய சாட்சிய சட்டம் இப்போ தான் மாற்றுறாங்க பேரெல்லாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஓடிட்டுருக்கு. இந்திய சாட்சிய சட்டத்தில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எப்படி நிரூபிக்கிறது ஒரு ஃபேக்டுங்கும்போது, ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டை வச்சு நிரூபிக்கலாம். என்ன மெட்டீரியல் ஆப்ஜெக்டு? மன்னன், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியினுடைய காலில் இருந்த சிலம்புகளுக்குள்ளே இருந்த முத்துக்கள் முத்துப்பரல்கள். இந்த கலகலகலன்னு ஆடுறதுக்குள்ளே போட்டு ஆட்டுவாங்க. அது முத்து பாண்டியனுடைய மனைவியுடைய காலில் இருந்தது. ஆனால் கண்ணகியுடைய காலில் இருந்தது மாணிக்க பரல்கள். கோவலனை கொலை செய்தது இந்த சிலம்பை கைப்பற்றி திருட்டான்னு தான். அப்போ ஆராய்ச்சி பண்ணியாயா, விசாரிச்சியாயா? ஒரு விசாரணை இல்லைன்னு, கல்வனை கொள்ளுதல் கொடுங்கோல் அன்று என்று மன்னன் சொல்கிறான். கல்வனை கொள்ளுதல் கொடுங்கோல் அன்று, விசாரிக்காமல் தண்டிக்கலாமா? குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்லுது? விசாரிக்கணும். தெர் மஸ்ட் பி எ ட்ரையல். அப்படி விசாரிக்கும்போது, என் கணவன்கிட்டேருந்து பறிச்சிய ஒரு சிலம்பை, அது என்னுடைய சிலம்பு, அதுக்குள்ளே இருக்கிறது மாணிக்க பரல்கள். உன் பொண்டாட்டி காலில் இருக்கிறது என்ன பரவாயில்லையான்னு கேட்டால், முத்துக்கள்னா கொண்டா, என் புருஷன்ட்டேருந்து கொண்டு கைப்பற்றினா அதை கொண்டா. நல்லது பெண்ணே, மிக நன்று சொன்னாய், நல்ல வார்த்தை சொன்னாய்ன்னு சொல்லி எடுத்து வர கோலன்ட்டு பிடிச்சதை கொண்டாங்கடா. அந்த அதை
கையும் களம் அப்படி சொல்ல காட்டட் ரெட் ஹேண்டட், அதை கொண்டு வாங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டு உடைக்கிறா. மாணிக்க பறவை வருது. அப்போ தான் தெரியுது கோவலன் கையில் இருந்தது கண்ணகியின் சிலம்பு, நம் மனைவியின் சிலம்பல்ல என்று. அப்போ குற்றமற்றன்னு நினச்சி அவன் யானோ அரசன் யானை கல்வன் அவன் இறந்து போகிறான். இது அந்த வழக்குரை காதைன்னு வரும். அதனால் உலகத்திலேயே முதல் ஏன்னா சிலப்பதிகாரம் ஏற்றப்பட்டது கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முதல் நூற்றாண்டுலேருந்து 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே ஏதோ ஒரு பர்டிகுலர் அவளை அறுதியிட்டு சொல்ல முடியல அவர்களால். ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்து இன்னைக்கு 2024 வருஷம் ஆச்சு. அந்த 2024 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் இப்படி கிமு 1 2 3ன்னு போகும். அதை போல் 300 கிறிஸ்து பிறக்கிற 300 வருஷத்துக்குள்ளே இது ஏற்றப்பட்டிருக்கிறது. கண்ணகியுடைய காவியம் ஏற்றப்பட்டிருக்கிறது. கண்ணகி அந்த காலத்தில் தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இப்போ 2200ன்னா 2024 வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அப்போ ஒரு சாட்சிய சட்ட விதிகளின்படி தன் கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபித்ததால் இவள்தான் உலகத்தின் முதல் பெண் வழக்கறிஞர் என்று நான் அறுதியிட்டு சொல்லுவேன். ஆதாரப்பூர்வமாக சொல்லுவேன். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதை. அப்படி அதனால் இந்த அம்மா மேலே எனக்கு ஒரு பற்றுதல் உண்டு. இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு இடத்துல மதுரை காண்டம், காடுகான் காதை, இது 3 காண்டமாக பிரிப்பாங்க. பூம்புகார் காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு 3 இடம் தான் அந்த கதை நடந்த களம். பூம்புகாரில் நடக்கிறது, அப்புறம் மதுரையில் நடக்கிறது, அப்புறம் வஞ்சி என்கின்ற சேரன் நாட்டில் நடக்கிறது. அது வஞ்சி காண்டம். 3 ஃபீல்டாக பிரித்து இளங்கோடியில் 3 காண்டமாக கொடுக்குறாரு. அதில் மதுரை காண்டத்தில் காடுகான் காதை என்ற ஒரு சாப்டரில் இந்த உரையாசிரியர், மூலமும் உரையும் செய்த உரையாசிரியர் எழுதுகிறார். எழுதும் பொழுது ஸ்ரீ ரங்கநாதன் இந்த இவங்க அப்படியே திருவரங்கத்தில் எழுந்திருக்க திருமால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவலனும் கண்ணகியும் அப்படியே நடந்து போகிறாங்க. பூம்புகார்லேருந்து நடந்து திருவையாறு வழியாக அப்படியே கோவிலடி வழியாக அப்படியே பூந்து கோவிலடியில் அந்தாண்ட போய் காவேரியை கடந்து ஸ்ரீரங்கத்தில் போய் தங்குறாங்க. அந்த ஸ்ரீரங்கத்தை பற்றி தங்கும்போது அந்த ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசும்போது இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறாரு, தொண்டரடிப்பொடியாழ்வார் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பல ஆழ்வார்கள் எழுதியிருக்காங்க, அது தொகுத்தது தான் அது. அதில் தொண்டரடிப்பொடியாழ்வார் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தத்திலே திருமாலை என்னும் பகுதியில் ஒரு செய்யலை சொல்கிறார். அதை இங்கே கோடிட்டு காட்டுறார். இது சிலப்பதிகாரத்தில் வரல, இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் வருது. அதை கோடிட்டு காட்டுகிறார். படிக்கிறேன் கேளுங்க, அதையும் காமிக்கிறேன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணைத்து உயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடுகிறார். இந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடிய பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, குடதிசை என்றால் மேற்கு, குடகுமலை இருக்கிற பகுதி. குடதிசை முடிய வைத்து, இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனால் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம பெருமாள் எந்த பக்கம் தலை வச்சுருக்காரு, மேற்கு வச்சுருக்கார். போய் பாருங்கள். குணதிசை, குணம்னா கிழக்கு, கிழக்கு திசையில் பாதம் காலை நீட்டியிருக்கார், கல்லணை நோக்கி நீட்டியிருக்கார். வடதிசை பின்பு காட்டி, வடதிசைன்னா இந்த பக்கம் முதுகு. போய் தரிசனம் பண்ணும்போது அவர் முதுகு வடப்பக்கம் பார்த்துருக்கு. முகம் தென் திசை பார்த்துருக்கு, தென் திசை இலங்கை நோக்கி. அதனால தான் விபீஷன் என்ன பண்ணுறாரு, இங்கே வச்சுட்டு போயிடுறாரு. அவர் வருந்துறாரு, நான் இவ்வளோ தூரம் எடுத்து வந்து இங்கேயே போய் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு. கவலைப்படாத, என் முகம் உன்னை பார்த்துருக்கும், உன் நாட்டை பார்த்துருக்கும், என் திருப்பார் உன் மீது படும், உன் நாட்டின் மீது படும்னு ஆறுதல் சொல்கிறார். அதனால் தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் அப்படின்னு சொல்கிறார். கடல்னா நீலமேக பெருமாள் அரவணைத்து உயிலுமா கண்டு, அப்படி அரவணைத்து தூங்குறார். அப்படி கை அப்படி அரவணைச்சு தூங்குறார், இடுப்பில் போட்டு அரவணைத்து. அப்படி ஒரு கை அப்படி தலையில் வச்சு இன்னொரு கை அப்படி தான் உடம்பு மேலே அரவணைச்சிக்கிறார், தன் இடுப்பை அரவணைச்சிக்கிறார். அரவணைத்து உயிலுமா கண்டு தூங்குறதை கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு பாடுறாரு இந்த தொண்டரடிப்பொடியாழ்வார். இப்போ இதை காட்டுற அந்த பாட்டை பாருங்கள், அச்சில் இருக்குது.
இது தலைகீழாக தெரியும். ஏன்னா கேமரா ஃப்ரண்ட்டு கேமராங்கிறதுனால தலைகீழ தெரியும் என்ன. அதனால் இது ஃப்ரண்ட்டு கேமராவில் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த பாட்டு தான் இது. பார்த்துங்க, இப்படி எழுதுகிறார். இப்படி எழுதுகிறப்ப இது இந்த புஸ்தகத்தை நான் எப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா 6/7/2024, இந்த வருஷம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இந்த புக்கை எடுத்துகிட்டு வர்றேன். இந்த இருக்குது பாருங்கள், இங்கே 6 இதெல்லாம் தலைகீழாக தெரியும். நீங்கள் திருப்பி பார்த்துங்க, தலைகீழாக தெரியும் பாருங்கள். 6/7 தான் எடுத்துடுறேன். இப்போ தான் படிக்கிறேன் இந்த பாட்டு. இதில் வந்து சிலப்பதிகாரத்தில் வரல, ஆனால் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசும் பொழுது வேறொரு செயல் எடுத்து காட்டுறாரு இந்த நூலாசிரியர். அப்போது இந்த குடதிசை முடிய வைத்து என்ற பாடல் தொண்டரடி பொடியாழ்வார் என்று ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். அவருக்கு பேர் விப்ரபாதர்னு பேர், இயற்கை பெயர். திருமால் பெருமை படம் பார்த்திங்கன்னா தெரியும், சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் விப்ரபாதரா. அந்த விப்ரபாதர் திருவரங்கத்தில் பெருமாளுக்கு மலர் தோட்டத்தில் பூவெல்லாம் கொய்து, மலர் கொய்து புஷ்பங்களை கொண்டு போய் ஸ்ரீ ரங்கநாதருக்கு சமர்ப்பிக்கிறது தான் அவருடைய தொழில், அவருடைய சேவை. தொழில்னு சொல்லக்கூட சேவை. ஒரு பிரம்மச்சாரி, துறவி. அந்த மாதிரி டெய்லி கொண்டு போய் பறித்து கொண்டு போய் கொடுக்குறாரு. இதுதான் அவருடைய தொண்டு. அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பேரழகியான ஒரு தேவடியால்னு சொல்லுவாங்க, தேவரடியால்னு சொல்லுவாங்க, ஒருத்தி இருக்கிறார். அவளுக்கும் இவருக்கும் யதார்த்தமாக அந்த பூந்தோட்டத்துக்கு வரும்போது 2 பேருக்கும் ஒரு தொடர்பு. அந்த காதல் கதையை நீங்கள் வந்து திருமால் பெருமையில் போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பத்மினி தான் அதில் தேவரடியாலாக வருவாங்க, சிவாஜி கணேசன் விபரபாதரா வருவாங்க. 2 பேருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு போய் ஒரு பிரம்மச்சாரத்தெல்லாம் இழந்துட்டு கைங்கரியம் புஷ்ப கைங்கரியத்தெல்லாம் விட்டுட்டு இவளோடையே கதின்னு கிடப்பார். அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன். அது அவர் பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விப்ரபாதர் மேலே எனக்கு ஒரு பற்றுதல் உண்டு, அவர் மேலே ஒரு நாட்டம் உண்டு என்பதற்காக. சிலப்பதிகாரத்தின் நாட்டம் சொன்னேன், கண்ணகி தாய் மாலை. விப்ரபாதர் மேலே எனக்கு நாட்டம் உண்டு. இந்த 2 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2020 கொரோனா வந்துச்சு பாருங்கள். அப்போ பயங்கரம், எங்கே பார்த்தாலும் யாரெல்லாம் சாகுறாங்க. அப்போ நாங்கள் வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்குறோம். அப்போ உட்காந்துருக்கும்போது இரவு எனக்கு ஒரு கவிதை மனதில் உற்பத்தியானது. இது 2020 சொல்கிறேன். நான் இந்த புக்கை எடுத்து காமிக்கிறது 24 ஜூலை 6. நான் 2020 கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு கவிதை என் மனசில் ஊறுது. நல்ல ஒரு கவிதை வருது. ஸ்ரீரங்கம், எனக்கு ஸ்ரீரங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசிப்பேன். பள்ளிகொண்ட பார்க்கடல் வாசா, பள்ளிகொண்ட ரங்கநாதா, அரங்கமா நகருளானே அப்படின்னு அதை இது பண்ணுவேன். அவர் மேலே பச்சைமா மலை போல் மேனின்னு அந்த திருமால் பெருமையிலே வரும். அதை தான் இவர் பாடுவார், இந்த விப்ரபாதரும் பாடுவார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனப்பாடமாக பாடுவேன், ரொம்ப உருகி பாடுவேன். பச்சைமா மலை போல் மேனின்னு. அதில் ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொரு இல்லை, பாரிலேன் உன் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, ஆருளார் எனக்கு அரங்கமா நகருளானே அப்படின்னு பாடுவார். எனக்கு யாருக்கா இருக்கா அப்படின்ட்டு. சுற்றமும் இல்லை, பற்று இல்லை, வீடு இல்லை, காணி இல்லை, நான் அனாதை, உன்னை தவிர்த்து யாருக்கு உன் பாதத்தை பிடிக்க கூட நான் இன்னும் பிடிச்சிக்கலையே, என்னை காப்பாற்றியான்னு கெஞ்சுவார் இந்த விப்ரபாதர் அந்த படத்தில். அந்த பாட்டும் எனக்கு பிடிக்கும். இறைவன் நோக்கி பாடும்போதெல்லாம் பாடுவேன். திருப்பதி வெங்கடாஜலபதியோட பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. அன்னைக்கு 2020 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அப்போ எனக்கு ஒரு இரவு ஒரு கவிதை வருதுன்னு உட்காந்து எழுதி அதுக்கப்புறம் அதை ஃபேர் பண்ணேன்னு வச்சுங்க. என்ன கவிதை தெரியுங்களா? நானாக எழுதினேன் இந்த கவிதை. நான் சொல்கிற கவிதையை படிக்கிறேன் கேளுங்க. குடதிசை சிரம் வைத்து குணதிசை கால் நீட்டி வடதிசை புறம் காட்ட தென்திசை முகம் பார்க்க வழக்கை தலையணையாய் இடக்கரம் இடையில் தளர்த்தி அலைமகள் கால் பிடிக்க அரவணை பஞ்சனை மேல் அறுதியில் போல் இமைகொட்டா கண்கொண்டு காத்தருளும் கார் வண்ணனே ஸ்ரீரங்கனே கழுவுகின்றேன் உன் பாதம் என் கண்ணீர் குடம் கொண்டே காத்தருள்வாய் கருவினை தாய் போல் சேய் எங்கள் நலமே கிருமி படையெடுத்தால் உன் திருவடியே காப்பு. கிருமின்னா கொரோனா கிருமி. நீ கிருமி வந்து தாக்கணும், நீ தான்ப்பா காப்பாற்றணும் ஒரு பாட்டை
என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இது அப்படியே பாடினாங்க. என்னடா இப்படி ஒரு அருமை, நான் பெரிய கவிஞன் இல்லை. இந்த கவிதை என் மனசுக்குள்ளேருந்து திடீர்னு அப்படியே 6 போல் உற்பத்தியாகி வந்துச்சு. நான் எழுதினேன். உடனே அதுக்கு ஒரு தேதியும் போட்டு வச்சேன். 10 நாள். இதில் காமிக்கிற ஒரு பெரிய தொல்லை என்னென்னா தலைகளாக காமிக்கும். பாருங்க, தலைகளாக காமிக்கும். நேரில் உள்ளதை நான் இதோட அட்டாச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸ்டில்ஸில் அட்டாச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இதில் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு என்ன கம்பேர் பண்ணுங்கள். குடதிசை முடியை வைத்து இப்ரபாதர் சொல்கிறது, தொண்டரடி பொடியாழ்வார். நான் இங்கே குடதிசை சிரம் வைத்து, இவர் என்ன குணதிசை பாதம் நீட்டி, நான் இங்கே குணதிசை கால் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, இங்கே நான் வடதிசை புறம் காட்ட, தென் திசை இலங்கை நோக்கி, இங்கே நான் தென் திசை முகம் பார்க்க, வழக்கையை தலையணையா. இவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் எந்த அரவணைத்து உயிலுமாக கண்டு, இப்படி அரவணைத்து, நான் அதை என்ன கொஞ்சம் மாற்றி அரவணை என்ன சொல்கிறேன், வழக்கை தலையணையாய் இடக்கரம் இடையில் தளர்த்தி, இடது கையை இடையில் அப்படி தளர்த்தி விட்டுருக்காரு. அலைமைகள் கால் பிடிக்கிறாங்க. லக்ஷ்மி கால் பிடிக்கிறா. அரவணை பஞ்சனை மேல், அரவம்னா பாம்பு, பாம்பு பஞ்சனை மேல் அறுதியில் போல் ரொம்ப ஆழ்ந்து தூங்குறமா நடிக்கிறாரு. ஆனால் தூங்கலை. இமை கொட்டா கண்கொண்டு, இமைக்கிறார் அவர், இமை கொட்டா கண்கொண்டு காத்தருளும் கார் வண்ணனே, இங்கே நான் கார் வண்ணனே, இவருங்க கடல் நிற கடவுளே. ஸ்ரீ ரங்கனே கழுவுகிறேன் உன் பாதம், என் கண்ணீர் குடம் கொண்டு, கண்ணீர் குடகுடமாக எனக்கு கொட்டுது, அதை வச்சு உன் கண்ணீரை, என் கண்ணீரால் உன் பாதத்தை கழுவுகிறேன். கருவினை தாய் போல், ஒரு கருவை தாய் வயிற்றுல கருவை எப்படி பாதுகாத்து வளர்ப்பாள் என்ன, அதுபோல் ஷேய் நாங்கள் குழந்தைகள், எங்கள் நலத்தை கிருமி படையெடுத்தால் உன் திருவடியே காப்பு என்று நான் பாடியிருக்கிறேன். எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மிக ஒற்றுமையான பொருள் சொல் எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக 2 பேரும் ஒன்றா பாடணும். இது இப்போ தாங்க படிக்கிறேன், 2024 ஏப்ரல். இது 10/4/2020, 4 வருடங்களுக்கு முன்பாக. இது இப்போ நான் விபரபாதர் செய்யலும் படித்தேன், நான் 4000 விபரமும் படித்ததில்லை. இப்படி இருக்கிறச்ச என்னடா இப்படி ஒரு பின்னாடி இதை படித்தோன்னே அதை தூக்கி வாரி போட்டுச்சு. நான் 2020 எழுதின பாட்டை இங்கே எப்படி அவர் அப்போ என்னை பார்த்து அவர் காய்ப்பிடிச்சிருக்க முடியுமா? அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் விப்ரபாதர். அவர் தொண்டரடி பொடியாளர்ன்ட்டு பின்னால் அழைக்கப்பட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னால் இழுத்துக்கிட்டு போகும். அது நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும். எனக்கு ஆச்சரியம். உடனே என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, என் குழந்தைகள்லாம், அப்போ நீ தான் தொண்டரடி பொடியாளர் அப்பா விப்ரபாதரா, அதான் ஸ்ரீரங்கத்து மேலேயே நீ ரொம்ப நாட்டமாக இருக்க, அந்த பாட்டு மேலேயே நாட்டமாக இருக்கிற, படத்தில் திருமால் பெருமை படத்தில் அந்த காட்சியை தான் ரொம்ப ரசித்து பார்த்தேன், அதனால் நீ விப்ரபாதருடைய மறுபிறவியா அப்படின்னு அவர்கள் கேட்டார்கள். நிச்சயமாக நான் விப்ரபாதரின் மறுபிறவி அல்ல, நான் தொண்டரடி பொடியாளரும் அல்ல. பிறகு எப்படி எங்களுக்குள்ளே இப்படி ஒரு ஒற்றுமை வந்தது? அவர் பாடின 600 வருடங்களுக்கு முன்பாக, எத்தனை வருடம் எனக்கு தெரியல, சரித்திர ஆராய்ச்சியாளர்லாம் சொல்லணும் தொண்டரடி பொடியாளரோட காலம் என்னென்னு. குறைஞ்சபட்சம் 600 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ எப்படிங்க நான் பாடுனேன், என் மனசில் எப்படி இந்த பாட்டு தன்னால் உதயமானுச்சு அப்படின்னு பார்த்தா, இதை பற்றி நான் என்னுடைய குருநாதரிடம் ஆட்டோ ரைட்டிங்கில் கேட்டேன். அவர் சொன்னார், நீ ஒரு காலத்தில் விப்ரபாதர் வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு காலத்தில் நாயக்கர் காலத்தில், இப்போ நாயக்கர்லாம் 600 வருடங்களுக்கு முன்புன்னு வச்சு 600க்குள்ளவே நாயக்கர் காலத்தில் நீ ஒரு குதிரை வீரனாக பிறந்தாய். அந்த குதிரை வீரனாக நாயக்கர் படையில் இருக்கும் பொழுது உன்னை ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் பாதுகாப்பு பணியில் ஒன்று நியமிச்சிருந்தாங்க. அந்த பாதுகாப்பு பணி செய்து கொண்டிருக்கும்போது அங்கு ஒரு பட்டாச்சாரியார், சிவன் கோயிலில் குருக்கள், பெருமா கோயிலில் பட்டாச்சாரியார் பூஜை பண்ணுறவங்க, அவங்க குருக்கள் சொல்ல ஐயங்கார்னு வச்சுங்க, ஈஸியாக சொல்லுவோம் ஐயங்கார். ஒரு ஐயங்கார் வீட்டு பெண் அங்கே வருவா. அவள் தொண்டரடி பொடியாளருடைய 4000 பிரபந்த பாடலாம் ஆண்டாள் மாதிரி அங்கே உட்காந்து ஸ்ரீ ரங்கநாதர் மேலே பாடுவாள். அப்போ இந்த பாட்டை அடிக்கடி பாடுவாள், இந்த குடதிசைன்னு. அதை நீ அடிக்கடி கேட்ப, அவன் ரசித்து பாடுவான், நீ ரசித்து கேட்டு அதிலிருந்து உங்கள் இருவருக்கும் ஒரு காதல் மலர்ந்தது, ஒருவரை ஒருவர் விரும்பினீர்கள்.
ஆனால் அவள் ஐயங்கார், நீ வந்து கறி திங்கிற மாமிசம் திங்கிற நாயக்கர் குலத்தில் பிறந்தவன் நீ. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் சம்மதிப்பாங்களா? ஆனால் நான் குதிரை வீரன், பவர்ஃபுல் மேன், சத்திரியன். அவங்க ஐயங்கார். ஆஹா, நம்ம பொண்ணு அவங்களுக்கு 3 பொண்ணு, அவங்க அப்பா அம்மா. அவள் அந்த பெண்ணோட பிறந்தவங்க. அந்த பெண்ணோட பேர் வானமாதேவி. இந்த பொண்ணு சோழனுடைய ஒய்ஃப் பேர் தான். அந்த காலத்தில் திருப்பி வச்சுருக்காங்க வானமாதேவின்னு. அவர் சொல்கிறார், நான் சொல்ல, குருநாதர் சொல்கிறார். அந்த பொண்ணை அங்கேருந்து நகர்த்தி கொண்டு போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல வச்சு வேறொரு அவங்க ஜாதியிலே பார்த்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ அதுக்கப்புறம் விரக்தி அடைஞ்சு அப்புறம் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த. வெகு நாள் கழித்து அந்த பெண்ணோடைய கணவன் இறந்து போய் திரும்பவும் அந்த பெண் தன் கைம்பெண்ணாகி திரும்பவும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கே வர்றா. வந்து மறுபடியும் இந்த ரங்கநாதர் மேலே வந்து கோயிலுக்கு வர்றா. அப்போ நீ மறுபடியும் அவளை சந்தித்ததுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கு காதல் மலர்ந்து அந்த விதவையாகன ஒரு பெண்ணை நீ மறுமணம் புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தாய். அவள் பாடிய பாடல்கள் உன் மனதில் ஆழ பதிந்தது தான். அதனுடைய விளைவுதான் இந்த பாட்டு உனக்கு வந்தது என்று சொன்னார்கள். எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு 4 பிறவி, ஏற்கனவே 4 பிறவி தான். இது 5வது பிறவி. இதுதான் எனக்கு கடைசி பிறவி. நான் 500 பிறவி 600 பிறவிலாம் எடுக்கலை. நான் தேவலோகத்திலிருந்து வந்தவன், இங்கே நேராக வந்து பிறந்தேன். இது 4வது பிறவி. முதல் பிறவி எனக்கு குதிரை வீரன், நாயக்கர் காலத்தில் கத்தி வச்சுக்கிட்டு குதிரை வீரனாக இருந்தேன். அடுத்தது வெள்ளைக்காரர்கள் பீரியடில் துப்பாக்கி வீரனாக இருந்தேன், துப்பாக்கி படைப்பிரிவு இருந்தேன். அதுக்கப்புறம் கேரளாவிலே ஒரு ராஜவம்சத்திலே அச்சுக்குட்டின்னு சொல்கிறேன், அச்சுக்குட்டன்ல அச்சுக்குட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சத்தில் நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ ப்ரூஃப் பண்ணேன்னு. அதில் நான் ஒரு ஜமீன் குடும்பத்தில் நான் இளைய ஜமீனாக பிறந்திருந்தேன். 3வது இது. 4வது ரீசண்டாக சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு, நான் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு டாக்டராக நான் அவதரித்திருந்தேன். அதன் பிறகு இது வக்கீல் என்பது எனக்கு ஏற்கனவே எனக்கு உணர்த்தப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது இந்த நாயக்கர் பிரிவு தான் முதல் பிறவி எனக்கு. அந்த முதல் பிறவியுடைய முழு டீட்டெயில் எனக்கு இப்போ கிடச்சிச்சு, மேலேருந்து வந்தது. புரியுதுங்களா? இல்லைன்னா இப்படி ஒரு பாட்டு ஒற்றுமையோடு பாட முடியுமா? இதனுடைய எல்லாம் தலைகளாக தெரியும். கொஞ்சம் இப்படி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ப்போம். பார்க்குறேன். இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் இதை எடுக்கிறேன், வீடியோவாக எடுக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்து அதை இணைக்கிறேன். அந்த வீடியோ இந்த இதெல்லாம் நேராக இருக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்து இணைக்கிறேன். வீடியோவை குட்டி வீடியோ எடுத்து 2 இணைச்சி கிளப் பண்ணி போடுறேன். அதனால் நான் பேசி முடிச்சுட்டேன்னு கட் பண்ணி போடாதீங்க. இந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது, பேக் கேமராவில் எடுத்தது இப்போ அதோட இணைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அன்பு நண்பர்களே, பாருங்கள், இதில் நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். குடதிசை முடி வைத்து குணதிசை பாதம் நீட்டிங்கிறது வருதுங்களா? இது சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை காண்டம் காடுகான் காதை பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் பேஜ் எடுக்கிறேன். நான் என்னைக்கு எடுத்தேங்கிறதுக்கு, இந்த புக்கை என்னைக்கு எடுத்தேங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டன் பண்ணிக்கிறேன் 25 வரையும். 6/7 எடுக்கிறேன். புக்கு பாருங்கள், இதுதான் சிலப்பதிகாரம் மூலமும் முறையும். இப்போ நான் எழுதின பாட்டை பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் நான் எழுதுனது. இதில் அந்த தேதி அப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள். தேதி அப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இதை நான் அதோட இணைக்கிறேன். நன்றி நேரி.